அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். காலண்டர் டாபிக்ல இது ஒரு முக்கியமான கணக்குப்பா. 2025 பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 6 என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட நாட்களை அப்படியே போட்டணும். இது எப்படின்ற சொல்றேன் பாருங்க. 2025 முதல் லீப் இயரா கிடையாது, ஆனால் வகுப்படுமா இல்லை. அப்ப பிப்ரவரிக்கு 28. ஏன் பிப்ரவரியை கன்சிடர் பண்றோம்னா இங்க பிப்ரவரின்னு கொடுத்துருக்காங்க, அதனாலதான். அப்ப பிப்ரவரிக்கு மொத்த நாட்கள் என்ன? 28. இங்க எத்தனை நாள் இருக்கு? 21. மைனஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7. அதுக்கடுத்து பாருங்க, மார்ச் மொத்த நாட்கள் என்ன? 31. 31 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 வாரம் பிளஸ் 3 நாட்கள். காலண்டர் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு மதிப்பே கிடையாது, அதை அப்ப விட்டுருங்க. அதை இதுல எத்தனை நாள் இருக்கு? 3 நாள். இது எதுக்கு நம்ம எடுத்து மறுபடியும் கூட்டி இது பண்ண வேண்டியது இருக்கு? பிரச்சனை எதுக்கு? சுமந்திரியே தெரிய கலட்டி விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி 3 நாள் உங்களுக்கு ஏன் போடுறேன்னு தெரியுதாப்பா? மார்ச்சுக்கு 3 நாள், ஓகேவா? ஏப்ரலுக்கு ஒன்று செய்யணுமா? தேவையில்லை. ஏப்ரலுக்கு அப்போ எத்தனை நாள் வரும்? 2 நாள் வரும், ஓகேவா? இல்லை 28ஆல மைனஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எது தோதோ பண்ணிக்கோங்க. மேக்கு எத்தனை நாள் வருதுன்னு பாருங்களேன். 3, ஜூன் 2, ஜூலை 3, ஆகஸ்ட் 3, செப்டம்பருக்கு 6. அதோட முடிச்சிடணும். செப்டம்பர் 6. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா, இந்த 7லேருந்து டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணீங்கன்னா என்ன வருது? 29. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்ப்பா? 7 நாள். அப்போ 29/7 போட்டிங்கன்னா 4 வாரம் ப்ளஸ் 1 நாட்கள். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வெள்ளிக்கிழமை என்னது? சைவர். இதை எடுத்துக்கிறோம் நம்ம. வெள்ளிக்கிழமை என்பது சைவர், ஓகேவா? அப்போ 1 என்பது என்னது? சனிக்கிழமை. அவ்வளவுதான். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. இதை நீங்க செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.